நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறின சில பேர் சமீபங்களில் ஊடக சந்திப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பு, யூடியூப்ல பேட்டின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து துரோகி அப்படின்னு சொல்றது சரியா? ஒரு கட்சியிலிருந்து கொள்கை பிடிக்கலையோ இல்லை தத்துவம் பிடிக்கலையோ ஏதோ ஒன்று பிடிக்காம அவங்க வெளியேறாங்க. வெளியேறி போனவங்களை எப்படி துரோகின்னு சொல்லுவாங்க? அவங்க செஞ்ச துரோகம் என்ன? இப்போ திமுகலேருந்து அதிமுகவுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க? திமுக அவங்களெல்லாம் துரோகின்னு சொல்லுதா? அதிமுகலேருந்து பல பேர் திமுகவுக்கு போயிருக்காங்க, அவங்களெல்லாம் அதிமுக துரோகின்னு சொல்லுதா? திமுகலேருந்து நேரடி எதிராகக்கூடிய பாஜகவுக்கு பல பேர் போயிருக்காங்க, அவங்களாம் துரோகின்னு திமுக சொல்லுதா? அப்படிலாம் யாரும் சொல்லலையே. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது சாதாரண விஷயம் தானே. அப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போனவங்க மட்டும் ஏன் துரோகின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பல பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறி போனவங்க துரோகி அப்படின்னா சீமான் அவர்கள் பல அமைப்புகள்கிட்ட இருந்தவர் தான், பல அமைப்புகளுக்கு ஆதரவாக இருந்தவர் தான். குறிப்பாக குளத்தூர் மணி கூட பயணம் பண்ணியிருக்காங்க, மரியாதைக்குரிய ஐயா சுவீரபாண்டி கூட பயணம் பண்ணியிருக்காங்க, அண்ணன் திருமாவளவன் கூட பயணம் பண்ணியிருக்காங்க, ஐயா ராமதாஸ் கூட பயணம் பண்ணியிருக்காங்க. திமுக மேடையிலே சீமானவர்கள் பேசியிருக்காங்க. 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய பேச்சாளர் பட்டியலில் வேறு சேர்க்கப்பட்டு நட்சத்திர பேச்சாளராக பேசியிருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்த சீமானவர்கள் இன்றைக்கு அவங்கள விமர்சனம் பண்ணுறாருல, அப்போ இது அவங்களுக்கு செய்கிற துரோகமாகாதா? குளத்தூர் மணிக்கும் சுவீரபாண்டியனுக்கும் வைகோவுக்கும் அதே போல் திமுகவுக்கும் செய்கிற துரோகமாகாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மதிமுகவோடு, கோவை ராமகிருஷ்ணனோடு, குளத்தூர் மணியோடு, அதே போல் சுவீரபாண்டியனோடு, திமுகவோடு இணக்கமாக இருந்தார். அவங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கும் போது இவங்களோடு இணக்கமாக இருந்தார். அவங்க விடுதலை புலிகளோடு ஆதரிக்கும் போது அவங்களோடு இணக்கமாக இருந்தார். அவங்க மொழிப்பற்றோடு இருக்கும்போது அவங்களோடு இணக்கமாக இருந்தாங்க. இப்போ அவங்க தங்களுடைய ஐடியாலஜியை மாற்றிக்கிட்டாங்க. குளத்தூர் மணி தன் ஐடியாலஜியை மாற்றிக்கிட்டாரு, கோவை ராமகிருஷ்ணன் தன்னுடைய ஐடியாலஜியை மாற்றிக்கிட்டாரு, அதே போல் சுவீரபாண்டியே தன்னுடைய ஐடியாலஜியை மாற்றிக்கிட்டாரு. கோவை ராமகிருஷ்ணன் கூட அண்ணன் சீமானவர் நெருங்கி பழகல அதிகமாக, ஆனால் குளத்தூர் மணியோடும் சுவீரபாண்டியோடு நெருங்கி பழகினார், அவங்க கூட ட்ராவல் பண்ணார். அவங்க தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து முழுமையாக மாறின பிறகுதான் அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணாருங்க. அதுவும் குளத்தூர் மணி அவர்களையோ சுவீரபாண்டியனையோ நேரடியாக அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துல விமர்சனம் பண்ணது கிடையாது. திமுக ஈழத்தை காப்பாற்றணும் அண்ணன் சீமான் அவர்கள் நம்பினாங்க, ஆனால் ஈழத்தை காப்பாற்றலை, ஈழ மக்களை காப்பாற்றலை, அதுக்கு பதிலாக துரோகம் செய்தது, காட்டி கொடுத்தது. 2009க்கு பிறகுதான் அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அவர்கள் துரோகிகளாக மாறி போன பிறகுதான் சீமானவர்கள் நாம் தமிழர் இயக்கமாக தொடங்கி கட்சியாக மாறி அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காரு. சீமானன் எங்கேயும் மாறலையே, எந்த ஈழ நிலைப்பாட்டிலையும் அவர் பின்வாங்கலையே. ஸ்டெர்லைட்டை அன்னைக்கு எதிர்த்தார், இன்னைக்கு எதுக்குறாரு. குடங்குளம் அணுகுலையோ அன்னைக்கு எதிர்த்தார், இன்னைக்கு எதுக்குறாரு. ஆற்றுமலை கொள்ளையோ, கனிமவள கொள்ளையோ, காவிரி பிரச்சனையோ, முல்லை பெரியார் பிரச்சனையோ, இல்லை எந்த சிக்கல்லையும் சிஏ, என்பிஆர், என்ஆர்சியா, என்ஐஏவா, நீட்டா, அவர் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட ஒரு செய்தியை காட்டுங்க. அவர் எதில் நிலைப்பாட்டை மாற்றலையே. அவர் 2010 தொடங்கினது 2024 வரைக்கும் அப்படியே 14 ஆண்டுகளமாக எந்த நிலைப்பாடு மாறாமல் பயணிக்கிறாரு. சொல்லப்போனால் அவர் அதுக்கு முன்னாடி 15 வருஷம் எந்த கோட்பாட்டில் பயணித்தாரோ அதே கோட்பாட்டை தான் பயணிக்கிறாரு. அன்னைக்கு பெரியார் பேரனாரு, இன்னைக்கு பெரியாரை விமர்சிக்கிறாரு. அன்னைக்கு பெரியார் பேரன்னு சொன்ன அதே சீமானவர்கள் தான் இன்றைக்கு பெரியாரை வழிகாட்டிக்கிறார். அதில் எந்த மாற்றுக்கருத்து அவருக்கு இல்லை. பெரியாரே எங்கள் வழிகாட்டியாக இருக்கிறோம். பெரியார் போராடினார், பெரியார் மட்டுமே போராடினாருங்கிறத எதுக்குறோம். பெரியாரும் போராடினார். இன்னைக்கு அதுக்கு பிறகு வரலாற்றை படிக்கிற பொழுது, தேடல் வருகிற போது, ஒரு புரிதல் வருகிற பொழுது, அவருக்கு நிறைய செய்திகளை மக்களுக்கு சொல்லும் பொழுது ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்தியாச பண்டிதர், முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், எத்தனையோ பேர் இந்த மண் இதுக்காக போராடிக்காங்க. எல்லாரும் மறக்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு அடையாளமாக பெரியார் தூக்கி நிப்பாட்டப்பட்டிருக்காங்க, ஒரு அடையாளமாக கலைஞரை காட்டியிருக்காங்கன்னு சொல்லி அது புரிதல் ஏற்படுது பேசுறாரு. இதில் எங்கே மாறி இருக்காரு? திமுகவோ, அதிமுகவோ, பாஜகவோ, காங்கிரஸோ தங்கள் கட்சியிலிருந்து வெளியேறுகிறவர்களை துரோகின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா துரோக செயல் போல் அவங்க பேசுறது இல்லை. திமுகலேருந்து அதிமுகவுக்கு போவாங்க, அவங்க ஒரு அந்த அதிமுக அரசியலை பேசிகிட்டு இருப்பாங்க. திமுகலேருந்து காங்கிரஸுக்கு போவாங்க, அந்த அரசியலை பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு இதுபோல் தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து பொது வழியில் பேசுவது. இப்போ நீங்கள் சீமானண்ணன் குறித்து பொது வழியில் பேசப்படுகிற செய்திகள் அத்தனையும் என்ன? முழுக்க முழுக்க கூட இருந்தவர்கள் அண்ணன் சீமான் குறித்து பொது வழியில் சொல்லப்பட்ட செய்திகள். கூடவே இருந்துக்கிட்டு திராவிட கூடாரத்தில், திமுக கூடாரத்தில் ஒரு செய்தியை அண்ணன் சீமான் சம்மந்தப்பட்ட செய்தியை ஒருத்தன் சொல்கிறான்னா அதுக்கு பேர் என்ன? துரோகமா இல்லையா?
அண்ணன் சீமானை வந்து இப்படியே இருந்தாருன்னா அவர் வந்து கத்தி கத்தி கண்ணாடி முன்னாடி நின்று செத்து போயிடுவார் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். இதுக்கு பேர் துரோகமா இல்லையா? கூட பழகிட்டு தம்பியா பழகிட்டு ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே இலையில சோறை போட்டு தின்னுட்டு ஒரே காரில் பயணம் பண்ணிட்டு பேச தெரியாதவனை பேச வச்சு பேச தெரிந்தவனையும் பெரிய பேச்சாளராக மாற்றி ஊடகத்துக்கு அனுப்பி வெளிநாட்டுக்கு அனுப்பி அழகு பார்த்து எல்லாம் பண்ணி வேட்பாளரை அனுப்பாட்டி 2 முறை 3 முறை வாய்ப்பு கொடுத்து நிதி ஆதாரம் கொடுத்து பொருளாதார பின்னணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்து பெரிய அடையாளமாக முகமாக ஒரு பெரிய முகவரியாக மாற்றி விட்ட பிறகு அவர் 6 மாதம் என் ஃபோன் எடுக்கலை, என்கிட்ட பேசுகிறேன்னா 6 மாதம் ஃபோன் எடுக்கலைன்னா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு உண்மையில் நிரூபிப்புக்கு இருக்கணும்ல. 6 மாதம் என்கிட்ட பேசலை, அப்போ நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த பொது ஊடகத்தில் போய் சொல்கிறவன் துரோக செயல் தானே. 6 மாதம் மனைவி பேசாமல் இருப்பாங்க, 6 மாதம் அம்மா பேசாமல் இருப்பாங்க, 6 மாதம் அப்பா பேசாமல் இருப்பாங்க. இதே திமுகவில் ஒரு பொறுப்பாளர் தென் மாவட்டத்தில் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. கட்சி பொறுப்புலேருந்து மாவட்ட செயலர் பொறுப்புலேருந்து நீக்கிட்டாங்க. நீக்கப்படுவதுக்கு நம்மளும் ஒரு காரணம், நானும் ஒரு காரணம் வச்சுக்கோங்களேன். திமுகவில் வெளியே போனவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாவட்ட செயலர் பதவியை அடைவதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு வகையில் வேலை செய்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக வாழ்த்து போடுறாரு, சூரட்டி அடித்து ஓட்டுறாரு, பொங்கலுக்கு சூரட்டி அடிக்கிறாரு, தீபாவளிக்கு அடிக்கிறாரு, கோவில் கொடைவிழாக்கு அடிக்கிறாரு, கட்சியில் உள்ள பொறுப்பாளருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு. எப்படியாவது அந்த பொறுப்பை அடைவதற்கு அவர் துடிக்கிறாரு. அது அவங்க அரசியல். ஆனாலும் என்னை மாவட்ட செயலர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படி இருக்காங்க, நான் தலைமையை விமர்சிப்பேன்னு சொல்லி விமர்சிக்கலை. விமர்சித்தா அவர் துரோகியாக மாறிடுவார். இப்போ அப்படி வந்து கிடக்கணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்ட அந்த குற்றச்சாட்டு பொய் அப்படின்னு நிரூபிப்பதற்கு நாம் இருக்கணுமா இல்லையா? நான் உண்மையானவன், உங்ககிட்ட என்னை பற்றின தகவல் பொய்யா வந்திருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டதா பொய், நான் உண்மையானவன்னு நிரூபித்து காட்டுவது சிறந்த ஆளுமையாக இருக்க முடியுமா? ஏன்டா 6 மாதம் பேசலையா, என்னை பேசலை, என்னை பேச விடலை, என்னை அணுகலை, எனக்கு இது படலை, நான் வந்து எந்த தப்பும் செய்யலை, என்னை புறக்கணிக்கிறாரு, என் வளர்ச்சியை தடுக்கிறாரு அப்படின்னு 6 மாதம் பேசணும்னா அடுத்த முறை பேசுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். நம்மளை தேடி வந்து தலைமை பேசணும், அந்தளவுக்கு செயல்படணும். நான் உங்கள் தம்பி, உங்கள் தளபதி, என்னை பற்றி எவனோ உங்கள் தப்பாக சொல்லியிருக்கிறான், நான் உங்களுக்கு உண்மையாக தான் நிற்கிறேன் பாருங்கன்னு நின்று காட்டணும். அதுதான் ஆளுமைத்தன்மை. எல்லாரும் சொல்லுது சீமானா எங்கிட்ட பேசுகிறாங்க, எங்களை புறக்கணிக்கிறாருங்க, எங்கள் ஃபோனை எடுக்கலைங்க. அண்ணன் சீமானுடைய அதிகபட்ச கோவம் என்ன தெரியுமில்ல, பேசாமல் தவிர்த்துடுவார். அது அவருடைய இயல்பு, அவருடைய இயல்பே அது. இப்போ மற்ற தலைவர்கள்னா திட்டிடுவாங்க, கோவப்பட்டு ஏதாவது பேசிடுவாங்க. சீமானண்ணனை பொறுத்தவர்களுக்கு பிடிக்கலையா பேசாமல் இருந்துருவார். அவர் அப்படியே அது இங்கே சபையில் பார்த்தா பேச மாட்டாங்க, பொதுக்கூட்டத்தில் பார்த்தா பேச மாட்டாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பிளாக் பண்ணி கூட போட்டுருவாங்க. அவர் பேசணும்னு அவசியம் இல்லையே. அப்போ ஏதோ ஒரு அந்த பேச முடியாத அளவுக்கு நெருக்கமாக பயணித்து ஒன்றா இருந்து ஒரு நாளைக்கு 10 முறை அழைப்பு கொடுத்து எல்லாம் பண்ணவங்க திடீர்னு பேச மறுக்கிறாருன்னா அப்போ ஒரு குற்றச்சாட்டு போயிருக்கு. அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு நம்ம தான் நிரூபிக்கணும். நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு, நான் எப்படி நான் எந்த தப்பு பண்ணலையே, நான் ஏன் நிரூபிக்கணும் அப்படின்னு கேட்டால் பொய்யா கூட கட்டுமே, பொய் தானே அப்படின்னு நிரூபித்து காட்டணும்ல. என் மீது அப்படி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது எத்தனையோ, ஒன்றும் இல்லை 1000 இப்போ கூட சுமத்திக்கிட்டு இருப்பாங்க. அவன் சரியில்லை, அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான், அவன் அப்படி பேசுகிறான், அவன் இப்படி பேசுகிறான், என்னெல்லாமோ குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ஐஏ சோதனை வந்தபோது என்ஐஏ எதுவுமே பேசலை. மற்ற கட்சிக்காரங்க பேசுனதை விட நமக்கு நெருக்கமான ஒரு சிலர் தான் கோடியாக பணம் போட்டு தள்ளியிருக்காங்க சாட்டை அப்படின்னு அள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் கார் லோடு வாங்கினதுக்கு நாப்பட்ட கஷ்டம். அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளோட தனிப்பட்டது. நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது அண்ணன் சீமானுக்கு நான் நிரூபிக்கணும், என் குடும்பத்துக்கு நிரூபிக்கணும், வேறு யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தான் நான் எப்போவுமே நினைப்பேன். அப்போது அப்படி எல்லா சமயங்களையும் நம்ம வீழ்த்துவதற்கு எல்லா இடங்களையும் ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் நாம் உண்மைன்னு நிரூபித்து காட்டுறதுக்கு நாம் இருக்கணும். நம்ம மனைவி நம்ம மேலே கோவப்பட்டு ஏதோ நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டையோ இல்லை ஒரு தப்பாக நினைக்கிறாங்கன்னா நம்ம இருந்தால் தான் நிரூபித்து காட்ட முடியும். அப்போ நம்ம எண்ணெயை கொடுத்து செத்து போயிட்டோம்னா எப்படி நிரூபித்து காட்ட முடியும்? இல்லை நம்ம வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டோம்னா எப்படி நிரூபித்து காட்ட முடியும்? நம்ம இருந்து இல்லை அது தப்பு, நீ நினச்சது தப்புன்னு நிரூபித்து காட்ட நம்ம உயிரோடு இருக்கணும். கட்சியிலனா ஆக்டிவாக இருக்கணும். நீ வேலையே செய்யலை, உன் மேலே குற்றச்சாட்டு என்ன, நான் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டீங்க, நான் எப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, இனிமேல் என்னை வேலை செய்யலைன்னு சொல்லிட்டீங்க, நான் இனிமேல் வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னா வேலை செய்யலைன்னு குற்றச்சாட்டு வருதா? வேலை செஞ்சு காட்டி அந்த குற்றச்சாட்டை போக்கணும். என்னை பற்றி நீ திட்டினியாம அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி நான் திட்டவே இல்லை, திட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, எவனோ போய் சொல்லியிருக்கேன் அதை நம்புவீங்களா அப்படின்னு சண்டை போடு சரியாக இருக்குமா? இல்லை என்ன உங்களை பற்றி திட்டவே இல்லை, நான் வந்து திட்டான்னு சொல்லி நீங்கள் வந்து எவனோ சொல்ல நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து திட்டிகிட்டு இருக்கிறது.
நான் திட்டவே இல்லைங்க, அவர் அப்படித்தான், அவர் இப்படித்தான் அப்படின்னு திட்டிட்டு தான். அப்போ இப்படி திட்டுறவன் ஏற்கனவே திட்டிருக்க மாட்டானதான் தோணுமா தோணாதா? ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தமிழ் மொழி அழிவின் விளிம்பில் நிற்குது. அழிவின் விளிம்பில் நிற்கிற ஒரு மொழியை காப்பாற்ற ஒரு தலைவனை இயற்கை இந்த தமிழ் கண்டுபிடித்து தமிழ் சமூகத்துக்கு காட்டியிருக்கு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லை, சீமானவர்கள் ஒன்று இல்லை. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழ் வந்து உள்ளே ஏறி இருக்குமா? குறைந்தபட்சம் தமிழ் மொழியை காக்கணும், தமிழில் பேர் வைக்கணும் என்று பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஆள் இருக்காங்களா? யாராவது தலைவர்கள் இருக்காங்களா? முல்லை பெரியார் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு, சூழலில் குறித்து பேசுவதற்கு, விவசாயம் குறித்து பேசுவதற்கு, ஒரு தமிழ் மக்களுக்கு எந்த நாட்டில் எங்கே பிரச்சனை முதல் குரலாக சீமான் குரல் ஒலிக்குது, அதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையே. அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கம் கொண்ட ஒரு கட்சியை நம்பி வந்தவர்கள், பின்னால் வந்தவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய தேவைகளுக்காக சோடம் போயிட்டாங்களே ஒழிய நாம் தமிழர் கட்சி யாரையும் வெளியே அனுப்பலை, யாரையும் வந்து புறந்தளவும் செய்யலை, யாரையும் வீழ்த்தணும் நினைக்கல. எல்லாரையும் வளர்த்து விடணும். ஒரு ஆளாவது இந்த கூட்டத்தில் கிடைச்சிட மாட்டானான்னு அண்ணன் சீமானவர்கள் ஒரு மணி நேரம் பேசுகிறாரு. இந்த கூட்டத்தின் மூலமாக ஒருத்தன் கட்சியில் சேர்ந்துட மாட்டான்னு, அப்படி ஒருத்தன் சேர்ந்துட மாட்டானான்னு நினைக்கிற அண்ணன் சீமானவர்கள் ஒரு 10 பேர் கொண்ட கிளையை கட்டமைங்க, எவ்ரி பூத் 10 யூத் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைக்கு 10 பேரை போட சொல்கிறார் சீமானவர்கள். கட்சியிலேருந்து எப்படி 4 பேர் நீக்குவார்? அப்போ நீக்கிற அளவுக்கு என்ன தவறு செஞ்சீங்க? இப்போ ஒருத்தன் வந்து தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்கப்படுது, தொடர்ச்சியாக அவன் தப்பு செய்கிறான். தப்புனா ஒரு அவனுடைய பகுதியில் ஏதோ ஒரு நிலத்தை அபகரிச்சிடுறான், இல்லை ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசிடுறான், இல்லை வந்து ஒரு ஒருமையில் ஒரு பொது இடத்துல பேசிடுறான், இல்லை பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொள்கிறான். அவனை எப்படி கட்சியில் வச்சுக்க முடியும்? அவனை கட்சி நீக்குது. அதே போல தான் ஒரு பெரிய மாவட்ட பொறுப்பாளரோ இல்லை மாநில பொறுப்பாளரோ அவருக்கு 3 முறை 4 முறை வாய்ப்பு வழங்கப்படுது, அவர்கிட்ட விளக்கம் கேட்கப்படுது, அவர் சரியில்லை, அப்போ நீக்கணும்னு நினைக்கிறாங்க. நீக்கணும்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்? அவன் முந்திக்கிட்டு நான் கட்சியிலேருந்து வெளியேறேன்னு சொல்லிட்டு வெளியேறி அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்புறான். அப்படித்தான் இது வரைக்கும் நடந்திருக்கிறது. சமீபத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, கட்சியிலேருந்து வெளியேறினவர் அண்ணன் சீமான் சம்மந்தப்பட்ட ஆடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களை பரவுது. எப்படி பரவுது அப்படின்போது அது சீமானன் செல்ஃபோனில் தான் பரவியிருக்கும். சீமானன் அதாவது ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து உரையாடலாம் நான் சீமானுக்கு அனுப்புகிறாராம். அதில் சீமானுக்கு மட்டும்தான் அனுப்புனாரு, அது வெளியே வந்திருக்கு அப்படின்னா சீமான செல்ஃபோனில் மட்டும் தான் வந்திருக்கு. ஏன் வெளிநாட்டிலேருந்து அனுப்புனவர் வந்து சீமானை மட்டும் செல்ஃபோனுக்கு மட்டும் தான் அனுப்புனான்னு தெரியுமா? அவர் வேற ஒருத்தர் செல்ஃபோனுக்கு அனுப்பியிருக்கலாம்ல, அங்கேருந்து வெளியே வந்திருக்கலாம்ல. எப்படி சீமானன் செல்ஃபோன்லேருந்து வந்து அப்போ சீமானன் செல்ஃபோன்லேருந்து வருது அப்படின்னா சீமானன் எல்லாருக்கும் அனுப்புகிறாரு, எல்லாருக்கும் அனுப்புவது மூலமாக வெளியே பரவுது அப்படின்னு சொல்லி அவரை சார்ஜ் பண்ணுவது, அவரை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது, அவரை வந்து கேலி பண்ணுவது. என்னுடைய அலைபேசியை ஒருத்தன் பறிக்கிறாங்க, ஒரு அயோக்கியத்தனம், அது அப்பட்டமான அயோக்கியத்தனம். ஒரு அலைபேசி பறிக்கப்படுவது என்பது அலைபேசியை பறித்து அந்த அலைபேசியிலிருந்து ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஆடியோக்கள் எடுக்கிறான். அதில் நான் என்னுடைய கட்சியை பற்றியோ நான் சீமானவர்களை பற்றியோ கட்சி பொறுப்பாளர்களை பற்றியோ இழிவாக நான் பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா அது ரொம்ப தப்பு. இல்லை நான் 2 பேர் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், இல்லை யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அது தப்பு. எனக்கு வாட்ஸ்அப்பில் பல குரல் பதிவுகளை யாரோ ஒரு மீடியா வச்சுருக்கிறோம், கிட்டத்தட்ட 2400 கான்டாக்ட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 குரூப்பில் என் நம்பரை இணைச்சி வச்சுருக்காங்க. எங்கெங்கேயோ போடுறான், எல்லாம் மொத்தமாக ஸ்டோராகி கிடக்கு. நார்மலில் டெலிட் பண்ணால் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கிடக்கு. திருப்பி நம்பரை போட்டு டெலிட் பண்ணால் கூட வாட்ஸ்அப்பை வந்து சேட் எடுக்க முடியுது. ஏதோ ஒரு வகையில் எடுத்துடுறாங்க. அப்படி எடுத்து அந்த செல்ஃபோனை பறித்த அநாகரிகத்தை கண்டிக்காமல் எப்படி சாட்டை செல்ஃபோனுக்குள்ள அது போச்சு, நான் எனக்கு வேறு வேலை மயிர் இல்லையா, யார் என்னென்ன பேச ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது என் வேலை மயிரா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையே வேறு. ஆனால் அந்த செயலை கண்டிக்காமல் இப்படி எல்லாருடைய செல்ஃபோனை பறித்தாலும் எல்லா செல்ஃபோனுக்குள்ளேயும் தனிப்பட்ட உரையாடல் எல்லாத்தையும் இருக்கும். பர்சனலாக பேசியிருப்பாங்க, குடும்பத்தில் பேசியிருப்பாங்க, மனைவிட்ட பேசியிருப்பாங்க, காதலிகிட்ட பேசியிருப்பாங்க, அண்ணன் தம்பிகிட்ட பேசியிருப்பாங்க, கட்சினா மாவட்ட செலவில் பேசியிருப்பாங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் என்னெல்லாமோ பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து வெளியிட்டால் என்ன ஆகும்? நீங்கள் திமுககாரங்க செல்ஃபோனுக்குள்ள இருக்காதா தனிப்பட்ட உரையாடல்? அதிமுககாரங்க செல்ஃபோனில் இருக்காதா? பிஜேபி செல்ஃபோனில் இருக்காதா? நீங்கள் மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து கட்சி தலைவர்களுடைய உரையாடலாம் ஒட்டு கேட்குது அப்படின்னு சொல்லி திமுக குற்றஞ்சாட்டுது. மத்திய ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் வந்து ராகுல் காந்தியுடைய உரையாடலை ஒட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுறாங்க. அவங்க அங்கே பண்ணுறதுக்கும் நீங்கள் காவல்துறையை வச்சு செல்ஃபோனை பறித்து இங்கே வெளியிடுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒவ்வொருத்தரும் தங்கள் மனசாட்சியை கேள்வி கேட்டாலே தாங்கள் பேசுகிறது உண்மையா, இந்த கட்சிக்கு எதிராக பேசுகிறமே, நான் சீமானவர்களுக்கு எதிராக பேசுகிறமே, ஒரு சாதாரண எளிய மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, ரொம்ப எளிய மனிதர்களால், பாமர மனிதர்களால் ஒரு கட்சியை யாராலையும் இப்படி ஒரு கட்சியை இந்த நூற்றாண்டில்
இவ்வளவு பெரிய பேர் இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, பாஜக, காங்கிரஸை எதிர்த்து, பண பலத்தை எதிர்த்து, படை பலத்தை எதிர்த்து, அதிகார பலத்தை எதிர்த்து, ஆணவத்தை எதிர்த்து, இப்படி ஒரு அடக்குமுறை எதிர்த்து உருவாக்கவே முடியாது, சாத்தியமே கிடையாது. இப்போ விஜய் வராருன்னா ஒரு பெரிய 160 படம் நடித்தவர், ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, கோடிக்கணக்கில் அவருக்கு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவர் அதை நம்பி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சீமானுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, பணமும் கிடையாது, படைபலமும் கிடையாது, ஆட்பலமும் கிடையாது. இன்னைக்கு அதை உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு பொருளாதார பலம் இல்லை என்றாலும் மிகப்பெரிய ஒரு படைபலம் நாம் தமிழ் கட்சி உருவாயிருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் கிளை உருவாயிருக்குது. இதை தாங்க முடியல, கூட இருந்தவர்களால் தாங்க முடியல, கூட இருப்பவர்களாலும் ஒரு சிலரால் தாங்க முடியல. பொது வெளியில் மறைமுகமாக எழுதுவது, இல்லை கட்சிக்குள்ள இருக்க செய்திகளை ரகசியமாக கடத்தி வெளியிடுறது, ஒருத்தரோட பர்சனலை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பழகும்போது நம்மளை ஒப்பிப்போம், நம்ம தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம். நண்பனா, ஒரு அண்ணன் தம்பியா ஒரு பழகிக்குவோம். அதில் தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து அடுத்த கூடாரத்தை சொல்லி, எதிர்கட்சிகிட்ட சொல்லி அதை பேச வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈனத்தனமான, கேவலமான, மட்டமான அரசியல். அதை பல பேர் செய்யும்போது அதுக்கு பெயர் துரோகமாக இல்லையா? ஆனால் இந்த துரோகத்தினாலேயோ, இந்த விமர்சனங்களாலேயோ, இந்த அவதூறுனாலேயோ, இந்த கேலிகள்னாலேயோ, இந்த கிண்டல்களாலேயோ அண்ணன் சீமானையோ, நாம் தமிழர் கட்சியோ, நாம் தமிழர் கட்சியில் துடிப்போடு இருக்கக்கூடிய யாரையும் வீழ்த்த முடியாது. விமர்சனம் மட்டும் செய்ய முடியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி